தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை அடிப்படையாக கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தன்னுடைய வாகனத்தில் வாள் ஒன்றை வைத்திருப்பதாக வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார். எதற்காக இந்த வாளை தன்னுடைய வாகனத்தில் வைத்திருக்கிறார்? இந்த வாகனத்தில் வைத்திருக்கக்கூடிய வாளுக்கு அனுமதி பெறக்கூடிய களத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது போன்ற பல விடயங்கள் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுடைய பாதுகாப்பு விடயங்களை மையப்படுத்தி பேசுகிறது. இந்த காணொலியில் அது சார்ந்த தேடலோடு பயணிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள். அதுபோல எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு தொடர்ச்சியாகவே ஒரு உயிர் அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது என்பது பதிவு. இதனை மையப்படுத்தி நானும் சில காணொலிகளில் பேசியிருக்கின்றேன். காரணம், மக்கள் சார்ந்த ஒரு களத்தில் ஒரு தலைவன் இறங்குகின்ற பொழுது அந்த தலைவனை ஊழல் செய்து அதை தங்களுடைய அடையாளமாக்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பதற்கான ஒரு களம் ஏற்படும். அப்படி எதிர்ப்பதற்கான ஒரு களத்தை கையில் எடுக்கக்கூடியவர்கள் அதற்கு எந்தவிதமான ஒரு முயற்சிகளும் எடுக்கலாம். அதுபோல வைத்தியருடைய தமிழ் சார்ந்த செயல்பாடுகள், தமிழர்கள் சார்ந்த செயல்பாடுகள், இதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலும் ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இவைகள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ச்சியாக நீடித்து கொண்டு இருக்கின்றன. பெரும்பாலான தோழர்கள் அல்லது நண்பர்கள் நமக்கு சில நேரங்களில் கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது அவர்கள் குறிப்பிடுகின்றது ஒன்றுதான், வைத்தியர் அர்ஜுனாவுடைய உயிர் அச்சுறுத்தலுக்கு மிகவும் ஒரு பயம் கலந்த ஒரு அச்சுறுத்தல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பதபதைப்போடு சொல்லக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி அவர் எடுத்திருக்கக்கூடிய சில நகர்வுகளை சிங்கள அரசாங்கம் தடுத்துவிட்டது. ஒன்று, அவர் தனக்கு ஒரு கைத்துப்பாக்கி வேண்டும் என்பதை மையப்படுத்தி அவர் நீண்ட நாட்களாக அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தார். ஒரு காவல்துறை அதிகாரி அவரை வழியிலே தடுத்து நிறுத்தி பிரச்சனைகள் செய்த பொழுது கூட இது சார்ந்த கருத்துகள் வலுவடைந்து கொண்டிருந்தன. தற்பொழுது அதனை மையப்படுத்தி அவர் மிக அழுத்தமாக பல நேரங்களில் பேசியிருக்கக்கூடியதினால் அதற்கு அரசாங்கம் செவி சாய்க்காதனால் வேறொரு களத்தை எடுக்கலாம் என்று முடிவு செய்கிறார். அப்படி அவர் முடிவு செய்து மிளகு ஸ்ப்ரே என்கின்ற அதாவது தண்ணீர் மாதிரி இருக்கும், அது தெறிக்கின்ற பொழுது முகத்திலே ஒரு எரிச்சல் வரும், அந்த ஸ்ப்ரேயை நான் கையில் வைத்து கொள்ளலாமா என்கின்ற கேள்வியை அவர் கேட்கின்றார். அதற்காக பாதுகாப்பு அமைச்சகத்திடம் அவர் கடிதம் எழுதி அதற்கான ஒரு ஆதரவை பெறுவதற்கான களத்தையோ அனுமதியை பெறுவதற்கான களத்தையோ எடுக்கிறார். ஆனால் பாதுகாப்பு அமைச்சகம் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டது. இதை மையப்படுத்தி நான் ஒரு காணொலியில் மிக தெளிவாக பேசியிருக்கிறேன் என மீண்டும் மீண்டும் அந்த விளக்கத்தை கொடுப்பது என்பது வேண்டாத ஒரு களமாக இருக்கும். பாதுகாப்பு அமைச்சகத்தை பொறுத்த மட்டில் அது அனுமதி கொடுக்கவில்லை. எனவே வைத்தியர் அர்ஜுனா அடுத்த நகர்வை நோக்கி தான் நகர வேண்டியதிருக்கிறது. நான் தான் பயணிக்கக்கூடிய வாகனத்தில் எப்பொழுதும் வாளோடு பயணித்து கொண்டிருக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கிறார். வாளோடு பயணித்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற பொழுது அது இலங்கைக்கு வருகின்ற பொழுது இலங்கையிலே அவர் வாளோடு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தால் அதை இலங்கை ஆட்சியாளர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அதற்கு வைத்தியர் அர்ஜுனா அனுமதி பெற்றுத்தான் தீர வேண்டும் என்பதுதான் களம். எனவே பாதுகாப்பு அமைச்சகத்திடம் அதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அரசு அவருக்கு அனுமதி கொடுக்குமா அல்லது இதற்கு முன்பு கொடுத்த அனுமதி மறுப்பைத்தான் இப்பொழுது அரசாங்கம் மீண்டும் எடுத்து வைக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா ஏன் தன்னுடைய பாதுகாப்பை மையப்படுத்தி இவ்வளவு தீவிரமாக அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்கின்ற கேள்வி எல்லோர் மனதிலுமே எழும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தங்களுடைய பாதுகாப்பு விடயத்தை மையப்படுத்தி எந்த செய்திகளையும் அவர்கள் முனைப்புடன் எடுத்து வைக்கவில்லை.
ஆனால் வைத்தியர் அர்ஜுனா மட்டும் தொடர்ச்சியாக தன்னுடைய பாதுகாப்பு விடயத்தை மையப்படுத்தி தொடர்ச்சியாக அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார். இதனை வைத்து ஒரு விளம்பரம் தேடக்கூடிய களத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுக்க தொடங்கி இருக்கிறாரா, அல்லது உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா பாதிப்புக்குள்ளாகத்தான் இருக்கிறார், அதனால்தான் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறாரா? இந்த கேள்விகள் எழும்பியிருக்கக்கூடிய சூழலில் அதனை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவு நிலை எப்படி இருக்கிறது என்பது நீங்கள் அறிந்த ஒன்று. பலர் வைத்தியர் அர்ஜுனாவை தங்களுடைய உறவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளால் பாதிக்கப்பட்டவர்கள், வைத்தியர் அர்ஜுனா தொடர்ச்சியாக நம்மிடம் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால் நாம் ஊழல் செய்ய முடியாது என்று தவித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், வைத்தியர் அர்ஜுனாவால் அரசியல் களம் தங்களுக்கு முடிவு கண்டுவிடும் என்று நினைக்கக்கூடியவர்கள், வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு விடயத்தை குறித்த செய்திகளை நாம் பரவலாக பார்க்கிறோம். அதுபோல புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்து பரவக்கூடிய சமூக வலைதளங்களில் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய பல காணொளிகளில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பகிரங்க எச்சரிக்கை விட்டு கொண்டிருக்கக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதுபோல வைத்தியர் அர்ஜுனாவோடு தொலைபேசியில் பேசக்கூடியவர்கள், வைத்தியர் அர்ஜுனாவிற்கு குறுஞ்செய்தி அனுப்பக்கூடியவர்கள் என பலர் அவருக்கு மிரட்டல் கொடுக்கக்கூடிய தொனியில் அனுப்பக்கூடிய களங்கள் இருக்கிறது என்று பலமுறை வைத்தியர் அர்ஜுனா இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். எனவே அவருக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது மட்டும் மறுப்பதற்கு இல்லாத செய்தி. அந்த அச்சுறுத்தலிலிருந்து தன்னை எப்படி பாதுகாத்து கொள்வது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல்தான் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் தன்னை முதன்மையான, அதாவது தான் களத்தில் நின்று போராடி மக்களுக்கான விடிவை பெற்றுத்தர வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் அந்த மனிதன் தன்னை முதலில் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர் தன்னை பாதுகாத்து கொண்டால்தான் மக்களுக்காக களத்தில் நின்று போராட முடியும். எனவே அதனை மையப்படுத்திய ஒரு களம்தான் இப்பொழுது எடுத்து வைக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா பாதுகாப்பு விடயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் முன்னெடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து. இதை நான் சில காணொளிகளிலும் எடுத்து வைத்திருக்கின்றேன். தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா வாள் வைத்திருக்கிறார், அல்லது ஸ்ப்ரே வைத்திருக்கிறார், அல்லது கைத்துப்பாக்கி வைப்பதற்கான அனுமதி கோரியிருக்கிறார் என்கின்ற பல விடயங்கள் பேசப்பட்டால் கூட மக்கள் பிரச்சனைக்காக வைத்தியர் அர்ஜுனா களத்தில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய தலையின் மேல் கத்தி தொங்கிக் கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். அந்த கத்தி எப்பொழுது தாக்கும் என்பது தெரியாது. எனவே வைத்தியர் அர்ஜுனா தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு, அதாவது தனக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை அவர் கட்டி அமைக்க வேண்டும். அவர் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் அனுமதி கொடுத்து அவருக்கான பாதுகாப்பு விடயத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.